மனித வாழ்க்கையை வந்து அந்த இதை புஸ்தகத்தில் படித்தேன். கவிஞர் பா. விஜய் அவர் எழுதின அந்த கவிதை என்னன்னு சொன்னாக்க, ஒரு மனிதன் வந்து கடவுள் வந்து மனித உருவம் எடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு பூலோகத்தில் போகிறார். ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு, ஒரு பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறாரு, ஒரு ஸ்கூல் அட்மிஷனில் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நிற்கிறாரு. இப்படி இந்த இப்போ வந்திருக்க புதுசு புதுசாக டிஸ்கோத்தே அது இதுன்னு எல்லா இடங்களுக்கும் போகிறாரு. ஒவ்வொன்றுலேயும் ஒரு கவிதை. அந்த கவிதையில் எனக்கு மிக பிடித்தது என்னன்னு சொன்னாக்க, ஒரு மரண ஊர்வலத்தில் கலந்துக்கிறார். மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும். ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது. மயானம் வந்தது. மயானம் வந்தது, நல்லா கவனிங்க. நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன. கடவுள் யோசித்தான், இறப்பென்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான். பாவம், ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம். வந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம். இது ஆறறிவு ஓய்ந்து அடங்குகிற ஆட்டம். கடவுள் யோசித்தான், உயர்ந்த ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்கள். மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள். சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள். என்ன மனிதன் இவன், என்ன மனிதன் இவன்? அரைஞான கயிறை அறுத்துக் கொள்ளும் வேளையிலும் அடங்க மறுக்கிறானே இந்த மனிதன். அங்கிருந்து கிளம்ப புறப்பட்டால் ஆவிகள் சில அவனை அடையாளம் கண்டு கொண்டன. ஆண்டவனை அடையாளம் கண்டு கொண்டன. யார் நீ என்றான் இறைவன். நேற்று வரை நான் முதலாளி, இன்று என் விலை எனக்கே தெரியவில்லை. 80 வயதில் எனக்கு இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி. ஆண்டவன் சொன்னால், எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதில் அல்ல வாழ்க்கை, எப்படி வாழ்ந்தாய் என்பதில் தான் இருக்கிறது என்று சொன்னார். இறைவா, இங்கு என்னை ஏன் படைத்தாய், இந்த சிறைக்குள்ளே அடைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி. அவனுக்கும் பதில் சொன்னான் ஒரு ஆவி, அரசியல் ஆவி. ஆண்டவா, இங்கு இடைத்தேர்தலே வராதா என்றால் இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றால் ஒரே அழுகை சத்தம். இதுதான் எங்களுக்கு முக்கியமான, நமக்கு தேவையான கவிதை. நமக்குன்னா நாங்க எங்க